வணக்கம். Waqf Amendment Bill, acted on politician Vijay TVK too has begun protests against the Waqf Bill. Here's a ground report. Hundreds of TVK cadre who gathered at Srinagar to protest against Waqf Bill have been detained. Here you can see hundreds of cadre being detained as they staged protests in Srinagar without permission. Not just Srinagar, but several places in Chennai where you can see. Our correspondent Anshul is joining us live on the broadcast with the latest reports. Anshul, give us a sense of these protests. Many of them expected to take place after the Friday prayers got over. Are they over? And are these protests now taking place? Also shed light on the future Waqf Amendment Bill. Vijay's party, the TVK, has begun protests against the Waqf Bill. So these protests are emanating out of Tamil Nadu. Remember, the DMK, the main political party which is forming government in Tamil Nadu, is already protesting. There was a black badge protest that had happened by the members and MPs of the DMK earlier on when the Lok Sabha passed the Waqf Amendment Bill. And now we are learning that Vijay's party, TVK, has also joined in. Now they have begun their protests against the amendments that have now been announced in the Waqf Bill. Both the houses of the parliament, the Lok Sabha and the Rajya Sabha, have passed the bill, and TVK, Vijay's party, members and workers are also protesting against the amendment bill. தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக இந்த சட்டத்தை திரும்ப பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஒரு கோரிக்கையை மையமாக கொண்டு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டத்தில் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை இந்த மீடியா எப்படி மக்களிடத்தில் கொண்டு போய் காணிச்சிருக்கிறாங்கன்னு தான் இப்போ பார்த்தோம். இவ்வளோ வன்மத்தை இந்த மீடியா தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மேலே காணிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதே ஒரு பாஜக சார்ந்த கட்சி சார்ந்த மீடியாவாக இருந்தால் கூட மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், மக்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா பாஜக மக்கள் நலனுக்கானது இல்லை, அதுவும் முக்கியமானது இஸ்லாமிய நலனுக்கு நேர் எதிரானது பாஜக. அவங்க அதனால தான் அந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட அந்த சட்டத்திருத்தத்தை எதிர்க்கக்கூடிய எந்த கட்சியோட குரலாக இருந்தாலும் அவங்க மேலே இந்த வன்மத்தை தான் அவங்க காணிப்பாங்கிறது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தமிழக மக்கள் மேலே நலன் கொண்ட கட்சியோட பின்புலத்தில் இயங்கக்கூடிய இந்த மீடியாக்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மேலே இவ்வளோ வன்மத்தை காணிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு நடிகருக்காக போஸ்டர் ஓட்டுறதும் பேனர் ஓட்டுறதுங்கிறமாக இருந்த இந்த ரசிகர்கள் கூட்டம் மக்களுடைய பிரச்சனைக்காக போராட்ட களத்தை நோக்கி நகர்வதுங்கிறத உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலையா? இல்லை அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அது மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க. அதில் 90% இளைஞர்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க தான். அப்போ மத வேறுபாடை தாண்டி ஒரு இஸ்லாமிய மக்களுடைய பிரச்சனைக்காக ஒரு சமூக இணக்கத்தோட இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேருவது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலையா? இல்லை இஸ்லாமிய நலன் நீங்கள் சொல்கிறது உண்மைதானா? இல்லை அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஓட்டு வங்கிக்காக மட்டும்தான் நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்களா? ஏன்னா தமிழக வெற்றிக் கழகம் இந்த போராட்டம் மூலமாக இஸ்லாமிய மக்களுடைய நம்பிக்கையை பெற்று விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தினால தான் நீங்கள் இதை செய்கிறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே இஸ்லாமிய மக்கள் மேலே நலன் இருக்கா, இல்லை அவங்களுடைய ஓட்டு மேலே தான் நலன் இருக்காங்கிற ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. கொள்கை வேறு வேறுன்னு ஆன உடனேயே அண்ணன் தம்பிங்கிறது ரெண்டாவது, கொள்கை தான் முக்கியம்னு சொன்ன சீமான் கூட தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய இந்த போராட்டத்தை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது சீமான் சொல்கிறாரு, தமிழக மக்களுக்கான பிரச்சனையை அதை எதிர்க்கணும், அதை சார்ந்து போராடணுங்கிற நினைக்கக்கூடிய அந்த உணர்வை நான் மதிக்கிறேன், மதிக்கத்தக்கது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த அரசியல் மாண்பு ஏன் இந்த மீடியாக்களுக்கு இல்லை? மக்கள் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார் என்ன பண்ணுறாங்க, இப்போ தமிழக வெற்றிக் கழகம் மக்களுக்காக போராட்ட காலத்தில் இருக்கிறது எல்லாமே மக்கள் கவனிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த மீடியாக்கள், அதாவது தமிழக நலன் கருதி இருக்கக்கூடிய கட்சிகளோடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய இந்த மீடியாக்கள் தமிழக மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஆதரவாக செயல்படுங்க. குறைஞ்சபட்சம் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துங்க, மக்களிடத்தில் காட்டுங்க. தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு நீங்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக மக்களுடைய நம்பிக்கையை பெறுகிறீர்கள். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய மக்கள் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களோட ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் செயல்படணும். இந்த வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு போராட்டத்தை வலியுறுத்திய தாவேகா தலைவர், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அதற்காக களம் ஆடிய தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் மனதார பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.